வாக்காளர் பட்டியலில் தில்லாலங்கடி வேலை பார்ப்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான ஆட்களை வேலைக்கு அமர்த்தி டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ல இருந்து புதிய ஏஐ பேஸ்டு சாஃப்ட்வேர் வரைக்கும் ஒரு பெரிய திட்டத்தோட தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக களமிறங்கி இருக்கிறது என பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் சில அதிரடியான கேள்விகளை எழுப்பி தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு ஒரு பரபரப்பான கடிதத்தை எழுப்பியிருக்கிறார். எதற்காக இப்ப 1000 பேரை நீங்க எங்க இருந்து கொண்டு வர போறீங்க, இது என்ன கால் சென்டர் மாதிரி பாஜக பண்ண வேலைகளோட தொடர்புடையதா என்கிற பல சந்தேகங்களையும் அவர் எழுப்பியிருக்கிறார். வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தேர்தல் ஆணையம் எப்படி இப்படி செய்ய முடியும், அந்த ஏஐ பேஸ்ட் ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற பல கேள்விகள் தொடர்ந்து நிற்கிறது. தேர்தல் ஆணையம் வழக்கம் போல ஞானேஷ்குமார் அவர்களிலிருந்து 3 பேரும் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள். எவ்வளவு அபாயகரமானதாக இது இருக்க வாய்ப்பு இருக்கிறது, திரிணாமுலுடைய குற்றச்சாட்டு என்ன, தேர்தல் ஆணையம் ஏன் மௌனம் காக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. 5 மாநில தேர்தலுக்கான வேலைகள் இந்த சூடு அப்படிங்கிறது பறக்க தொடங்கி இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் பாண்டிச்சேரி, இதில் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் 4வது முறையாக மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்காக பெருமளவில் அங்கே கங்கணம் கட்டிட்டு வேலைகளை தொடங்கி இருக்கிறார். அவங்களுடைய மெயின் டார்கெட் இன்னைக்கு பிஜேபியை கூட நான் அப்புறம் அடிச்சுக்கிறேன், முதல்ல எலெக்ஷன் கமிஷன் தான் அப்படிங்கிறதாக அவர் அடித்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு கடிதத்தை ஞானேஷ்குமாருக்கு எழுதியிருக்கிறார். டியர் மிஸ்டர் ஞானேஷ்குமார், நான் உங்களுக்கு 2 முக்கியமான சிக்கல் இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வர, உடனடியாக தேர்தல் ஆணையம் இதில் தலையிட வேண்டும், இந்த முடிவுகளை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு. ஒன்று, கொஷினபிள் ஆர்ஐபி இஷ்யூடு பை சிஇஓ வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் இருக்க சிஇஓ திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரப்போசல் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். ஒரு 1000 பேரை உடனடியாக வேலைக்கு எடுக்க வேண்டும். எதற்கு அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸை கொண்டு வராங்க. கான்ட்ராக்ட் படி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸாக ஒரு 1000 பேரை வேலைக்கு எடுக்கணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அலவன்ஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு 1000 பேர் கூடுதலாக 50 சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸை ஓராண்டுக்கு எடுக்க வேண்டும் என்று உடனடியாக அந்தக்கான வேலைக்கு ஆள் எடுங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய நமக்கு இங்கே அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வெஸ்ட் பெங்கால் ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவை போட்டிருக்கிறார். உடனடியாக 1050 பேர் வேலைக்கு எடுக்கணும். 1000 பேர் வெறும் டேட்டா என்ட்ரி தான், கொடுக்குற டேட்டா என்னன்னாலும் டைப் பண்ணால் போதும். இந்த 50 பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அவங்க என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறாங்க, எதுக்கு தேவை, என்ன ஏதுங்கிறதெல்லாம் சிக்கலுக்குரியது. அதை பற்றி வாயவே திறக்காமல் நீங்கள் ஆளை மட்டும் ரெடி பண்ணுங்க என்பதாக அவர் ஒரு உத்தரவை இட்டிருக்கிறார். இதை எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க முடியும்? ஒன்று, ஏற்கனவே மம்தா எழுப்பக்கூடிய கேள்வி, என்ன நோக்கத்திற்காக இது கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே இதை வேலை செய்வதற்கு, டேட்டா என்ட்ரி செய்வதற்கு போதுமான அளவுக்கான அதிகாரிகள் இருக்கும்போது வெளியிலிருந்து அல்லது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலயமாக ஒரு ஆண்டு முழுக்க வேலை செய்ய எதற்காக இப்போது ஆட்களை எடுக்கிறார்கள்? டேட்டா என்ட்ரி தேவை அப்படின்னா, தேவைன்னா டிஓஸ் அவங்களே எடுத்துக்க போகிறாங்க. சிஇஓ சொல்லி செய்ய வரார் அப்படின்னா இதில் என்ன நோக்கம் இருக்குது? ஒன்று, இந்த கான்ட்ராக்டை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த ஒரு ஏஜென்சி மூலயமாக, எந்த ஏஜென்சிஸ் இப்போ எனக்கு ப்ரப்போசல் கொடுக்கலாம், 1000 பேரை நீங்கள் கொண்டு வர்றது உங்கள் இதுன்னுட்டு ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க. நேரடியாக நீங்கள் பண்ணாமல் ஏஜென்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஏஜென்சியுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் எதன் அடிப்படையில் செக் பண்ணுவீங்க? அந்த ஏஜென்சி பொலிட்டிக்கல் பார்ட்டியோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சியாக இருந்தால் பரவாயில்லையா, அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு தான் அந்த ஏஜென்சியவே தேர்தல் ஆணையம் ஹையர் பண்ணதா என்கிற சந்தேகங்கள் வருவதாக அவர் எழுப்புகிறார். இந்த டைமிங், அதே போல் இந்த மேனர் வருவது என்பது லெஜிட்டிமேட் டவுட்ஸ், மிகப்பெரிய சந்தேகங்களை, நியாயமான சந்தேகங்களை கிளப்புகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். அதே போல் சில பிரைவேட் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ்க்குள்ள போலிங் ஸ்டேஷனை செட் பண்ணுறதுக்கு ப்ரப்போசலையும் கேட்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் தனியார் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ், நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரியான இடங்களில் கூட கொண்டு வர்றதுக்கு ஐடியா என்ன பண்ணலான்னு டிஓஸ் கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. இதுவும் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது. கவர்மெண்ட் அல்லது அரசுக்கு சொந்தமான அல்லது எய்டடாக ஓரளவுக்கு கவர்மெண்ட்டுடைய உதவி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அப்படிங்கிறது தான் வழக்கமாக எல்லாரும் வந்து போகிறது. நியூட்ரலிட்டி, அது அரசினுடைய இடம்னும் போது நீங்கள் அதை கைப்பற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை தாண்டி தனியார் இடம்னா அந்த ஓனர் நினச்சா இவிஎம் மிஷினுக்கெலாம் அவர் தான் பாதுகாப்பா, அந்த ஓனர் பிஜேபிக்காரராக ஏன் இருக்க மாட்டார், இப்படியான கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கொண்டு வருவது எதற்காக? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நேரடியாக பேர் சொல்லலை, பாஜகன்னு சொல்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என உங்களை மிரட்டி கேட்டதன் விளைவாக நீங்கள் அவர்களுக்கு சார்புத்தன்மை எடுத்து
இந்த வேலையை செய்கிறீர்களா என்கிற கேள்வியையும் மம்தா பானர்ஜி கொண்டு வருகிறார். ஒய் ஏன் எதற்காக இப்படியான விஷயத்தை கொண்டு வரீங்க? இது தேர்தல் ப்ராசஸின் மீதே, இந்தியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறையின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையின்மையை உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜி அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே போல் ரொம்ப பெரிய அளவுக்கு சீரியஸாக அதை நீங்கள் கையில் எடுத்து இம்பார்ஷியலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியோட இதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். உடனடியாக இந்த இடத்துல நீங்கள் இதை டிஃபெண்ட் பண்ணுறதோ இல்லை மற்ற வேலைக்கோ எதுவும் செய்யாமல் நடவடிக்கைகள் எடுத்தாகணும் என்பது மம்தா பானர்ஜி அவர்களுடைய மிக முக்கியமான கவரியாக இருக்கிறது. இப்போ இது ரொம்ப டெவலப்மெண்ட் இதனுடைய நீட்சியாக நம்ம கவனிக்க வேண்டியது, எதுக்காக ஒரு வருஷம் முழுக்க 1000 பேரை வேலைக்கு எடுக்க சொல்லி தேர்தல் ஆணையம் கூப்பிடுகிறது? ஏன்னா நீங்கள் இப்போ இது போடுறாங்க, டிசம்பரில் எடுக்கிறாங்கன்னா அடுத்த மே மாதத்தோட எலெக்ஷன் போலிங்கோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 6 மாதம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. அப்போ எலெக்ஷனுக்கு பிறகும் அங்கே என்ன நோக்கத்திற்காக ஆட்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க? டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை விட இன்னும் கூடுதலான டேட்டா எதுக்கு நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன அவ்வளோ பெரிய டேட்டாவை நீங்கள் கையாள போகிறீங்க, யாருக்காக கையாள போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரதான கேள்விகளாக வரும். இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் பார்ப்பதற்குள்ள அடுத்த புயலை கிளப்பி இருக்கிறது மேற்கு வங்கத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி, சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர். அதை நம்ம பார்க்குறோம், நியூஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. பெங்கால் CEO says will use AI based app to identify duplicate voters during SIR நேரத்தில் நாங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய இந்த ஒரே ஆளுக்கு 2 இடத்துல ஓட்டிருக்குன்னா நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ பேஸ்டு ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம்னு பெங்கால் CEO சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நமக்கு என்ன கேள்வி எழுதுனா, அப்போ தேர்தல் ஆணையம் இவ்வளவு நாட்களாக ஏன் இதை பண்ணலைங்கிறது தனி கேள்வி. நீங்கள் நினச்சா வெறும் ஒரே ஒரு குவரியில் எங்களுக்கு தான் நீங்கள் வந்து பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் உங்ககிட்ட இருக்குது. சிஸ்டமில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் இருக்குல்ல, பிடிஎஃப்லேயே உங்களால் அந்த மாதிரியான மேப்பிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு டூல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எடுத்துட முடியும். எக்ஸிஸ்டிங் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பதிலாக ஏஐ பேஸ்டு ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் எதற்காக நம்புகிறீர்கள்? ஏஐயோட யூசேஜ் இன்றைக்கு முறைப்படுத்தப்படாத போது, அதை வந்து ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வராத போது, அந்த ஆப்பு அது சார்ந்த விஷயங்கள் யார் உருவாக்குகிறா, இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அப்போ என்ன நோக்கத்திற்காக கொண்டு வருகிறீர்கள்? அந்த ஏஐ ஆப்பை வந்து கரெக்டாக இருக்கான்னு யார் செக் பண்ணுறா? இதெல்லாம் கேள்வி. இதை திரிணாமுல் கட்சியினுடைய சாக்கெட் கோகலே, ராஜ்யசபா MP, அவர் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. ECIயினுடைய மர்மமான ஏஐ அப்ளிகேஷன் அப்படின்னு, ECI's மிஸ்டரிஸ் ஏஐ ஆப் அப்படின்னு போட்டு அவர் கேட்குற எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறாங்க, ஏஐயை நாங்கள் வச்சு பயன்படுத்துவோங்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, தேர்தல் ஆணையம் வழக்கம் போல எல்லாவற்றையும் மறைத்து விட்டு பாதி உண்மையை பேசியிருக்கிறது. இந்த ஆப் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்பை உருவாக்கிய நிறுவனம் எங்கே இருக்குது? அது இந்தியாவிலே இருக்கிற நிறுவனமா? இந்தியாவிலேயே இருக்கிற நிறுவனம் என்றால் அந்த நிறுவனத்தோடு ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்பில் இருக்கிறார்களா? பாஜகவுக்கு வேண்டப்பட்டவர்களோ அல்லது மற்றவர்களோ, எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தட் மேட்டர் தொடர்பில் இருக்கிறார்களா அப்படிங்கிறது. அந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நீங்கள் எப்படி செக் பண்ணீங்க? டெஸ்ட் கேஸ் நீங்கள் ரன் பண்ணீங்களா? உதாரணத்துக்கு நீங்களே ஒரு சாம்பிள் கேஸ் எடுத்து ஒரு 1000 பக்கத்தை எடுத்துகிட்டு அதில் ரிப்பீட்டடு, இப்போ ராகுல் காந்தியே கொடுத்தாரு இல்லையா ஆதாரங்கள், அதை எடுத்து போட்டு ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரியான பேர் கொண்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எத்தனை முறை இருக்குன்னு செக் பண்ணி சொல்லணும். ஒரு 1000 பேஜ் டாக்குமெண்ட்டை கொடுத்து செக் பண்ணிங்களா? டெஸ்ட் கேஸு, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதன் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க அப்படின்னா அதனுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதனுடைய எல்லை வரையறை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் யார் செக் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணணும்? நீங்கள் ஒரு கொசுவத்தி, நம்ம ஆல் அவுட் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, கொசுவை விரட்டக்கூடிய அந்த லிக்விடு வச்சு கொடுக்கறது, இதை வாங்கினாலே ஒரு கேட்டலாக் கொடுக்குறாங்க. நீங்கள் கொசு பேட்டுக்கு ஒரு கேட்டலாக், அதை பார்த்தீங்கன்னா 7-8 மொழியிலலாம் இருக்குது. இந்திய கவர்மெண்ட் பண்ணதோ இல்லையோ, பொருளை விற்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த தேர்தலையே நிர்மாணம் செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியல், அதில் நாங்கள் இருக்கிறத செக் பண்ணி நிற்க போகிறோம். ஏன்னா நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த எரர் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் 100% ப்ரெசிஷனோட ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது. எல்லா இதுவும் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஒரு 80%, 90%, 70% அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சதவீதம் அது வந்து சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த சூழலில் தவறுகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதனால்
அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி அப்படிங்கிறது வேறு, ப்ரெசிஷனுங்கிறது வேறு. அக்யூரசினா என்ன சொல்லுவாங்க, துல்லியமாக என்ன இருக்கோ அதை சொல்கிறதுங்கிறது அக்யூரசி. ஒரு மிஷினு அக்யூரேட்டாக இல்லாமல் ஆனால் ப்ரிசிஷனாக இருக்க முடியும். என்னென்னா நீங்கள் 3 முறை வெயிட்டு போட்டாலும் 3 முறையும் ஒரே வெயிட்டை தான் காட்டும், ஆனால் அது தப்பான வெயிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த மெஷின் சார்ந்த விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தவறாக கொடுத்தால் எத்தனை சரியான வாக்காளர்களை இதை நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஆப்பில் தானே கொடுக்குறீங்க, அப்போ சரியான ப்ராடக்டை தப்புன்னு நீக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். நம்பி மிஷின் கிட்ட கொடுத்துட்டு அதை கொடுக்குறதா ரிசல்ட்டுன்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரேண்டமாக மேனுவலாக நீங்கள் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஹியூமன் சாம்பிளிங் பண்ணணும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வரும். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, 2019 எப்படி தேர்தல் ஆணையம் இப்படியான ஆட்களை பிஜேபி ஐடி செல்லோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பை அழைத்து கொண்டு இந்த மாதிரி நாங்கள் முக்கியமாக ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துகிறோம்னு ஏற்கனவே 2019 பாஜக செயல்பட்டதை நான் ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருக்கிறேன். சாகித் கோகுலே 2019 நடந்த அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்துட்டு கடந்த திங்கட்கிழமை மம்தா பானர்ஜி அவர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் என்ன பர்பஸ்க்காகனே சொல்லாமல் நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்க, இந்த நோக்கத்துக்காக ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறோன்னா பரவாயில்ல, ஆட்களை சேர்க்கக்கூடிய கம்பெனி யாராச்சும் 1000 பேர் எங்களுக்கு லேபர்ஸாக, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸாக லேபர்ஸாகவும் 50 பேர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸாகவும் எங்களுக்கு பிடிச்சி கொடுப்பீங்களா, கொடுக்கறதுக்கு எவ்வளோ நீங்கள் பணம் கேட்க போகிறீங்க, 1 வருஷம் கான்ட்ராக்டு இப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. எலெக்ஷன் பார்ட்டிஸ் நாங்கள் இருக்கமே, தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள், பதிவு செய்தவர்கள், வரக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன காரணங்கிறது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லை எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை கிடையாதா? ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த முடிவு என்பது இது எலெக்ஷன் நிற்கிற எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும், வாக்களிக்கிற எல்லோரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குங்கிற இடத்துல இருந்து அதை கேள்வி எழுப்புறாரு. இது முற்றும் முழுதாக ஜீரோ டிரான்ஸ்பரன்சிங்கிறதும் ரொம்ப சஸ்பீஷியஸ், சந்தேகத்துக்குரிய வகையில் நடப்பதனால் தேர்தல் ஆணையம் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறது, எதற்காக ஒளிந்து கொண்டு வேறு ஒரு முகமுடியை மாட்டிக்கொண்டு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கீங்கிற கேள்வி வருது. இது இந்தியா முழுக்க செய்யப்படுவதல்ல, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய, அதாவது அது ஒரு ட்ரெண்டாக மாறுதான்னு நமக்கு தெரியல. கடந்த காலத்தில் கவர்னர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். பிஜேபி ஆளக்கூடிய மாநில கவர்னர்கள்லாம் வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க பேர் என்னென்ன யாருக்கும் தெரியாது. இப்போ நம்ம கவர்னருக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, நீங்கள் இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு குறித்தோ அல்லது இவர்கள் திராவிடம்ங்கிறத ஏற்றுக்க முடியுமா, அது சரியா இல்லை, கடந்த காலத்தில் ஜியோ போப் என்ன சொன்னார், இப்படிலாம் ஏதாவது பேசுகிறாரு. வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனாதனத்தினுடைய அவர் பாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காரா. இது கான்ட்ரவர்சியாக இங்கே மாறுது. அரசியல் கட்சிகள் எதிர்வினை ஆற்றுறாங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய கவர்னர் பேர் என்ன, உத்தரப்பிரதேசக்காரங்களுக்கே தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா அனுப்புகிற ஃபைலெல்லாம் கையெழுத்து போட்டுற போகிறாங்க. ஐ திங்க் நம்மவும் அவங்க குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் தான் இருக்கிறதா ஞாபகம். அவங்க எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சைக்கு வராங்களா, ராமர் கோயிலுக்கே கூட ஜி இருந்தாருன்னா ஃபோட்டோவுக்குள்ளே கூட மாநில கவர்னரை கூட கூப்பிட மாட்டாங்க. யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஏதாவது மீட்டிங்கில் கவர்னரோட சேர்ந்துட்டா உண்டுங்கிறது தான் அவங்களுடைய ஒர்க்கே. அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு கவர்னர்கள் சத்தம் இல்லாமல் இருக்காங்கல்ல. முன்னாடி எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலம் இருக்கிற கவர்னர்களுக்குள்ளே போட்டி இருக்கும், யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறா. நம்ம கவர்னரு அந்த கர்கா வினோத் பாட்டில் தூக்கி எரிஞ்சதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்எஸ்சி அஜித் தோவல் வரைக்கும் போயிட்டு வந்தார். அப்புறம் அவரே டக்குன்னு சட்டமன்றத்திலேருந்து அவரே வெளிநடப்பு பண்ணதெல்லாம் பார்த்தோம். இது ஒரு பக்கம் அட்ராக்ஷன்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் இருக்கிறாரு சிவி ஆனந்த் போஸ் அவர்கள் நினைக்கிறேன், அவருக்கு அவரே ஒரு மெழுகு சிலையை போய் திறந்தார் மியூசியத்தில். அதெல்லாம் வந்து அந்த மியூசியத்தில் இருக்கிறவங்க தான் நாங்கள் மெழுகு சிலை கண்காட்சி வைக்கிறோன்னுட்டு சொன்னாங்க. அதோடு நிறுத்திருக்கலாம். எப்படியும் அவருடைய வடிவம்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அவருக்கு அவரே சிலையை வச்சு கவர்னரை வச்சே திறக்க வச்சாங்க. அது ஒரு பக்கம். கேரளா கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் டீ கடையில் நான் போய் டீயை குடிச்சிட்டு பெஞ்சை விட்டு எந்திரிக்கல, என்னன்னா நான் போராட்டம் பண்ணுறேன், இங்கே ஆளக்கூடிய அரசை எதிர்த்து நான் டீ கடை வாசலில் உட்காந்து போராட்டம் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஆரிஃப் முகமதுக்கான ஒரு விஷயம் பண்ணார். இதெல்லாம் எதுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா, நம்மள யார் செய்கிறா. அதுக்கு முன்னாடி இருந்த ஜெகதீப் தன்கர் மம்தா பானர்ஜி அவர்களோட மிகப்பெரிய சிக்கலாச்சு. பின்னாடி வந்தவர் இப்படி பண்ணாருன்ட்டு தான் கவர்னர் மேலே ஒரு பாலியல் புகார் அப்படிங்கிறதெல்லாம் வெடிச்சு வந்து போச்சு. ஸோ அது ஒரு பக்கம் வைங்களேன். எதுக்குன்னா, பாஜக மேலே இருக்கக்கூடியவங்கிட்ட நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம் பாருங்க, லைம் லைட்லேயே இருக்கிறோம் அப்படின்னு நல்ல பேர் வாங்கினோம்னா அடுத்த ப்ரமோஷன் ஜெகதீப் தன்கர் எப்படி ஒரு துணை குடியரசுத் தலைவராக கிடைச்சதோ அப்படி ஏதாவது கிடைக்கலாங்கிற ஒரு காம்படிஷன் இருந்த மாதிரி இப்போ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்குள் ஏதாவது போட்டி வந்து விட்டதான ஒரு கேள்வி வருது. ரொம்ப ஹைப்பராக அதில் இருக்கக்கூடியது மம்தா பானர்ஜி அவர்கள் ஆளக்கூடிய
மேற்கு வங்கத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தினம் ஏதாவது ஒரு ஏடரையை கூட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த பக்கம்னா இந்த அம்மையாக சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் வரிசையாக அப்படி பேச இப்படி பேசணும். அது ஒரு பெரிய பெருஞ்சண்டையாக மாறி இருக்குங்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. பட் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, என்ன விதமான உறுதித்தன்மையும் இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் ஏஐ சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர்றதுங்கிறதும், அதை விட முக்கியமாக 1000 பேரை வேலைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம், என்ன வேலைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் தேர்தல் ஆணையத்தில் வேறு வேலைகள் இருக்குங்கிறதுக்காக எடுக்கிறோங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. தெளிவுபடுத்த வேண்டும். இல்லை என்றால் அதை நிறுத்துவதற்கான பணிகளை நோக்கி நகர்த்த வேண்டும். எப்படி கொண்டு போகிறாங்க மம்தா பானர்ஜி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.